நம்முடைய மனம் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, நம்முடைய வானம் தொடர்புடையது. நம்முடைய உடல் அப்படிங்கிறதுனா, நம்முடைய பூமியிடை தொடர்புடையது. ஒரு மனிதனுக்கு மனதுடைய நோய் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த மனதுடைய நோய் அப்படிங்கிறது அந்த வானம் தொடர்புடையது. அப்ப அது இறைவனுடைய தொடர்புடையது. இறைவனுடைய உதவி கொண்டு மட்டும் தான் அந்த மனநோய்கள் நல்லாகும். இப்போ ஒரு மனிதனுக்கு என்ன திருடணும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்கு. புறம் பேசணுங்கிற பழக்கம் இருக்கு. மத்தவங்கள அடையணும், மத்தவங்கள கஷ்டப்படுத்தணும் இந்த மாரி ஒரு நோய் மனதில இருக்குன்னு சொன்னா, அது வானம் தொடர்புடையது. அது இறைவனால், அது இயற்கையால மட்டும் தான் குணமாக்க முடியும். ஒரு மனிதனுக்கு உடல் சம்மந்தப்பட்ட நோய் இருக்கு அப்படின்னா, அது வந்து பூமி தொடர்புடையது. அது அது உலக நடைமுறையிலேயே அது குணமாக்கப்படும். அப்ப இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, நம்ம நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய கவர்ச்சியான ஒரு பொருள் இருக்கு. அதேபோல என்னன்னு சொன்னா, நமக்கு கண்ணுக்கு தெரியாத அதாவது நமக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு. அதாவது மனம் இருக்கு. மனதிற்குன்னு ஒரு மனம் இருக்கு. என்ன மனம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு மனிதன் வந்து நல்ல எண்ணங்கள் உடையவனா இருந்தான்னு சொன்னா, நம்ம கூட இருக்கும்போது அதோட பிரதிபலிப்பு கண்டிப்பா ஏற்படும். அந்த மனதின் மனம் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, அந்த மனம் உடையதா எப்படி ஒரு வாசனை உடையதா இருக்கும். அ அதேபோல என்னன்னு சொன்னா, ஒரு மனிதன் கண்ணுக்கு கவர்ச்சியா இருப்பாங்க பார்க்கறக்கு. பேச்சு அழகா இருக்கும், பார்வை எல்லாமே அழகா இருக்கும். ஆனாலும் மனதின் மனம் இல்லாததன் காரணமா அவங்க கூட பழகும்போது சகவாசத்தின் பிரதிபலிப்பு வந்து சுத்தமாவே நல்லா இருக்காது. சகவாசத்தின் பிரதிபலிப்பு அப்படின்னு என்னன்னா, நம்ம கூட பழகுவோம். அவங்களோட அந்த கெட்ட எண்ணங்களுடைய பிரதிபலிப்பு நமக்கு அப்படி ஏற்படும். நமக்கு வந்து இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஒரு ஒரு நல்ல மனிதன போய் இருக்கணும் எப்படி தெரியுங்களா இருக்கும்? நம்ம வந்து எல்லாத்தையும் மறந்துருவோம். கூட போய் இருக்கும்போது நமக்கு எந்த சிந்தனையும் வராது. நிம்மதியா, அமைதியா இருக்கும். ஆனா, சில பேர் பார்த்தீங்கன்னா, நிம்மதியா, அமைதியா பார்க்கறதுக்கு தான் இருப்பாங்களே தவிர, கூட போய் இருந்தா நமக்கு இருக்கிற பிரச்சனை அதிகமாயிரும். நமக்கு வந்து ஒரு நிம்மதிங்கிற நிலை ஏற்படாம, நமக்கு ஒரு ஆர்ப்பரிப்பு, பதட்டம் இந்த மாரி நிலை காணப்படும். நமக்கு ஒரு சமாதானமே ஏற்படாது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய கவர்ச்சி தான் பார்க்குறோம். பார்த்தா அழகா இருக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கணும், நல்ல ஸ்பீச் நல்லா பேசணும், சென்ஸ் அதாவது ட்ரெஸ் சென்ஸ் இதெல்லாம் தான் நம்ம பார்க்குறோமே தவிர, அந்த மனதில் இருக்கக்கூடிய மனத பார்க்காம நம்ம வந்து ஒரு கண்ணுக்கு தெரியிற கவர்ச்சிய தான் பார்க்குறோம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு தக்காளி வாங்க போறோம் அப்படின்னா, நாட்டு தக்காளி இருக்கும். அது பார்க்க அசிங்கமா தான் இருக்கும். பார்த்தா சின்ன சின்னதா இருக்கும். அ கோடு கோடா இருக்கும். இதே ஹைபிரிட் தக்காளி பார்த்தீங்கன்னா, நல்லா மொழு மொழுன்னு இருக்கும். இப்ப நீங்க அத வாங்கிட்டு போனீங்கன்னா, சீக்கிரம் கெட்டு போயிரும். ஆனா இந்த தக்காளி நல்லா சாறு வரும். ரொம்ப நாளைக்கு தாங்கும். நல்ல பயனுள்ளதா இருக்கும். சில சில துணி வகைகள் பார்த்தீங்க அப்படின்னா, பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்காது. ஆனா யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, போடுறதுக்கு நல்லா இருக்கும். சில பேர் பார்த்தா இறுக்கமா துணி போட்டிருப்பாங்க. ரொம்ப இறுக்கமா போட்டிருப்பாங்க. பார்க்கறக்கு அழகா இருக்கும். ஆனா அவனுக்கு போடுறதுக்கு நல்லா இருக்காது. சில பேர் ரொம்ப தொல தொலன்னு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஆனா பார்க்கறக்கு அசிங்கமா இருக்கும். அவரு சுகமா இருப்பாரு. ஏன்னா அது நல்லா இருக்கு போடுறக்கு. இது மாரி நம்ம என்ன பண்றோம்னா, நெறைய விஷயங்கள் ஒரு உணவு பொருள் பார்த்தா பார்க்கறக்கு நல்லாவே இருக்காது. ஆனா சாப்பிடறக்கு அருமையா இருக்கும். நல்லா சுவையுடையதா நல்லா இருக்கும். ஒரு பொருள் பார்த்தா பார்க்கறக்கு அழகா இருக்கும். இவங்க வந்துட்டு என்னன்னா வீம்புக்காக சாப்பிடணும் பெருமைக்காக போய் சாப்பிடுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, மக்கள் வந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய கவர்ச்சிய தான் நம்புறாங்களே தவிர, ஒரு நல்ல பொருள் வாங்க போறோம் அப்படிங்கும்போது, கண்ணுக்கு அழகா இருக்குன்னு பார்ப்பாங்களே தவிர, அது யூஸ் பண்ணா இத்தன வருடங்கள் வருமான்னு பார்க்க மாட்டாங்க. அது பார்க்கறக்கு அழகா இருக்கணும். வெளி தோற்றத்துக்கு இதா இருக்கணும். ஒரு நம்ம மருத்துவமே பார்க்குறோம்னு வச்சுங்களேன், எனக்கு போனதும் உடனே சரியாகணும். அது போனது உடனே சரியாகுது. அதில ஏதாவது பக்க விளைவுகள் இருக்கா? அதில உண்மை இருக்கா? அதில சத்தியம் இருக்கான்னு பார்க்காம, மக்களுக்கு அப்போதைக்கு நல்லாவணும். உண்மையான மருத்துவத்தின் பக்கம் போக மாட்டாங்க. இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, மக்கள் வந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய கவர்ச்சிய தான் நம்புவாங்களே தவிர, அந்த மனதின் அந்த மனதின் சுகத்த அவங்க விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னா, அப்படி பழகிட்டோம் நம்ம. ஒரு விஷயத்துக்கு என்னன்னா அடிமையாயிட்டோம். என்ன அடிமையாயிட்டோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்துட்டு என்னன்னா, உடனே நடக்கணும். அது வந்துட்டு என்னன்னா, ஒரு நல்லது கெட்டதெல்லாம் பார்க்கறதில்ல. அப்போ மனிதன் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, ஒரு கவர்ச்சி தான் ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னு சொன்னா, இப்ப என்னன்னா, அந்த கவர்ச்சி தான் விருப்பப்படுவாங்களே தவிர, அந்த மனைவிட்ட இருக்கக்கூடிய அந்த மனம், நல்ல மனம், நமக்கு நல்ல வேலை செஞ்சு குடுக்குறாங்க, நல்ல சமையல் செஞ்சு குடுக்குறாங்க, இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த நல்லா என்னன்னு சொன்னா, சக்கர மாரி பேசணும், இந்த மாரி இருக்கணும், அந்த மாரி இருக்கணும்னு நெனப்பாங்களே தவிர, நான் இதெல்லாம் எடுத்துக்காட்டுக்காக தான் சொல்லிட்டு வரேன். பொதுவான இயல்பான நிலை இப்படிதான். ஒரு நண்பர் இருக்காரு அப்படின்னா, நாளைக்கு ஏதாவது எனக்கு உதவினா, அவர் உடனே வந்து நிக்கணும். உடனே நிக்கலைனாலும் ஒரு ஆறுதலா சொல்லக்கூடிய நபரா இருக்கணும். நாளைக்கு பிரச்சனை உடனே ஓடுற நபரா இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம்னா, கவர்ச்சியா பேசக்கூடிய நபர வச்சிருப்போம். எல்லாம் பேசுவோம், பண்ணுவோம். காரியம் ஒண்ணுமே இருக்காது. இப்ப இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, யார்ட்ட பழகுனாலும், என்ன பண்ணாலும் என்ன, கண்ணுக்கு நமக்கு தெரியக்கூடிய கவர்ச்சியான நபரா பழகாம, நமக்கு மனதிற்கு அவங்க மனம் வீசக்கூடிய நபராக, நம்ம மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய நபரா இருக்கணுமே தவிர, வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு செயல் செஞ்சாலும் சரி, ஒரு வீடு பார்க்கிறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், மருத்துவம் பார்க்கிறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் மனதுக்கு திருப்தி அடையதா இருக்கணுமே தவிர, கண்ணுக்கு கவர்ச்சியா இருக்கக்கூடாது. மத்தவங்க நெனச்சுருவாங்களே, மத்தவங்க பார்த்துருவாங்களே நீங்க நினைக்கக்கூடாது. அது உங்க மனதிற்கு புடிச்சிருக்கான்னு நீங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க மனதுக்கு பிடிச்ச மாரி பண்ணி பாருங்க. அந்த மனதின் மனம் என்ன பண்ணும்னா, அவங்களுக்கு கவர்ச்சி ஏற்படுத்தும். எவ்வளோ பேர் வந்துட்டு அசிங்கமா இருப்பாங்க. ஆனா, அவங்கள்ட்ட போய் அவங்க பேசுறத பார்த்தா அப்படியே ஈர்ப்பா இருக்கும். சிலர் பார்த்தா அசிங்கமா தான் இருப்பாங்க. ஆனா, அவங்கள்ட்ட ஒரு ஈர்ப்பு இருக்கும்.
அதாவது கலையான முகத்துக்கும் கவர்ச்சியான முகத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருந்தால், அந்த கலை அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, அந்த இறை அருளோட வரும். கவர்ச்சிங்கிறது என்னன்னு சொன்னா, சாயம். அது எப்படியும் கவர்ச்சிங்கிறது எப்படியும் மறைஞ்சிரும். ஆனா அந்த 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 மனதின் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, உண்மையானது அது கண்டிப்பா ஜொலிக்கக்கூடியதா இருக்கு. அப்ப இது வந்து என்னதுன்னு சொன்னா, நம்ம மனதின் மனம் தான் முக்கியமே தவிர, கண்ணுக்கு தெரியக்கூடிய கவர்ச்சி முக்கியம் இல்லை. நம்ம வந்துட்டு யாருக்காகவும் இல்லாம, உண்மையாவே நம்ம உண்மையா ரியாலிட்டியா இருந்தோம், உண்மையா இருந்தோம்னு சொன்னா என்னன்னா,